ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இமோஷனல் ஸ்ட்ரெயின் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் எல்லா ஜெண்டர்லையும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் பார்க்குறோம் நம்ம. ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இமோஷனல் டென்ஷன் ஸ்ட்ரெயின் இருக்குது, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் இருக்குது, ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இருக்குது, யங் அடல்ட்ஸில் இருக்குது, டீனேஜர்ஸில் இருக்குது, எல்டர்லி பீப்புளில் இருக்குது. ஸோ யாருக்குமே இது இல்லைங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. ஸோ என்னெல்லாம் அவங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிடுன்னு இருப்பாங்க, இரிட்டபிளாக இருப்பாங்க, எந்த வேலையுமே அவங்களால சந்தோஷமாக செய்ய முடியாது. செய்யணும்னு அவங்களுக்கு ஆசை தான், ஆனால் அவங்களால இயலாது. அதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு வேலை செஞ்சதுக்கு ஒரு திருப்தி, ஒரு ப்ரொடக்டிவிட்டி அது இருக்காது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்நேரமுமே அவங்க ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு அதனால சரியாக சாப்பிட மாட்டாங்க, இல்லை ஓவராக சாப்பிடுவாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, இல்லை ரொம்பவே தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிஹேவியராக இருக்கும், ரைட்? அண்ட் அவங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், கிளாரிட்டி ஆஃப் தாட் அது மாதிரியும் இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனா, ஒரு சிம்பிளாக கண்ண மூடிட்டு ஒரு 10 minutes ஆகுது ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கலாம், ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் ஒரு லாங் வாக்குக்கு போகலாம், நேச்சரோட காலையிலேருந்து இருக்கலாம். அண்ட் நீங்கள் உங்களோட டே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு டார்கெட் வச்சுட்டு அந்த வேலையை நம்ம கரெக்டாக நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம வேலை செய்யலாம். அண்ட் உங்களுக்கு உங்களோட இமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் லெட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்ட் தெரப்பியில் நீங்கள் போகலாம். ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணலாம், டான்ஸு, பாட்டு, இல்லை ட்ராயிங், பெயிண்டிங், ஸ்கெட்சிங், மண்டலா எதுனாலும் நம்ம பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பாடிக்கு நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் கொடுக்கலாம். வாக்கிங் பண்ணலாம், யோகா பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். ஸோ தட் யூ ஃபீல் பெட்டர் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒரு சப்போர்ட் சிஸ்டமோடு நம்ம பேசலாம். அது ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கவுன்சிலர் அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் போயிட்டு ஆலோசனை கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருப்போம். அந்த மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறதுனால கரெக்டாக தூங்குவோம், கரெக்டாக சாப்பிடுவோம். அண்ட் எது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இமோஷனல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இன்றைக்கி மென்டல் வெல்பீயிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் எல்லா இடத்துலையுமே இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.